வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 6 ரீயூஸ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட இதை மாதிரி எண்ணெய் பெட்டி இருந்துச்சுன்னா அந்த பெட்டியில் நீங்கள் உங்களோட குழந்தையோட திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை இதில் மடித்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி நம்ம சாரீ வாங்கினா அட்டை பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே, அந்த பாக்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரீயூஸ் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ப்ளவுஸ், டவல், குழந்தைங்களோட ஜாக்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி கிரைண்டர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் நம்ம குழந்தைங்களோட டாய்ஸ் அடுக்கி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச டிப்ஸ்னால் நான் இந்த டிப்ஸை தான் சொல்லுவேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் நம்ம போட்டு வச்சுக்க முடியும் இந்த பாக்ஸில். இந்த பாக்ஸ் வைக்க அதிகமாக இடமும் தேவைப்படாது. மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி ஃபேன் வாங்கின பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேன் பெட்டி இருந்துச்சுன்னா அந்த பெட்டியில் நீங்கள் நம்ம நிறைய ஜாமான் வாங்கி வச்சுருப்போம், மல்லிகை ஜாமான். அந்த ஜாமானை வைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மல்லிகை திங்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி குக்கர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸில் நம்ம எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுற மல்லிகை திங்ஸை இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காஃபி பொடி, டீ தூள், உளுந்து, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதை மாதிரி டப்பா தான் இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் இந்த டிப்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. உங்கள்கிட்ட இதை மாதிரி அகலமான பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை நீங்கள் கிச்சன் பக்கத்தில் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எண்ணெய் டப்பா, கடுகு டப்பா, உளுந்து, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சுக்கலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.